ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதயா ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி சாஃப்டான எக்லெஸ் கப் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெசிபி பார்க்கலாம். 1/2 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். இப்போது இதில் 1 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சர்க்கரையை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி பொருள் சேர்த்துக்கலாம். 3/4 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் தயிர், 1/2 கப் எண்ணெய், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். தேவையான பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கெட்டிப்படாமல் கலந்துக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை, ஒன்று சேர்ந்து வந்தால் போதும். இந்த கப் கேக்குக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நான் இன்றைக்கி கப் கேக் மோல்டு இல்லாமல் தான் செஞ்சு காமிக்கிறேன். உங்ககிட்ட இருக்க கிண்ணத்தில் லைனஸ் போட்டும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிண்ணத்தில் எண்ணெயை தடவிட்டு டைரெக்டாக பேட்டர் போட்டு பேக் பண்ணலாம். ஓவனை 175 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 18லேருந்து 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணணும். குக்கரில் பண்ணுறவங்க அடியில் தூளுப்பை சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. கேக்கை உள்ளே வச்சதுக்கப்புறமா விசில் போடாமல் 20 நிமிஷம் பேக் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம எக்லெஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.